லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது. அமைச்சர் பதவியை விட்டு நான் விலகிறேன் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி வந்து சொல்லிட்டார். ஸோ இது திமுகவுக்கு இது எப்படி சார், இது பாசிட்டிவாக நினைக்கலாமா இல்லை நெகட்டிவாக நினைக்கலாமா சார்? செந்தில் பாலாஜி இப்போ ஒரு வருஷமா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா உள்ளதான் இருக்காரு. திமுகவுடைய கட்சி சதிஞ்சு போச்சா, அழிஞ்சு போச்சா, நாசமா போச்சா? பிஜேபிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து பிஜேபிங்கிறது மனித இனத்துக்கே ஆபத்தா இருக்கு. நீ ஆட்சி நடத்துற இடத்துல உன் கட்சியை சேர்ந்தவன்றவங்க யார் ஆட்சியில் இருக்கான்னு சொல்லுங்க. இவருக்கு ஏன் கொடுக்கலங்கிறது எல்லாத்தையும் உலகத்தையே தெரிஞ்ச விஷயம். வந்து பாஜக கூட சேர்றேன்னு சொல்லியது. இப்போ அந்த மந்திரி பதவி விட்டு வா கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு, அதை கொடுத்துருக்காரு. ஒருவேளை இப்போ ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ மந்திரி பதவி விட்டுட்டாங்கிறதுனால ஒருவேளை ஏதாவது ஆஃபர் கிடைச்சிருக்கலாம். பிஜேபியை பொறுத்தவரை எனக்கு எப்பவுமே அவங்கள பார்த்தா ஒரு சிரிப்பு வரும், தன்னாமன்னு சிரிப்பு வரும், தாங்க முடியாமல் சிரிப்பு வரும். அவங்களுக்கு யாரோ சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சினிமா நடிகர்கள் பிடிச்சிட்டாக்கா நம்ம கட்சியை வளர்த்திடலான்னு யாரோ சொல்லிட்டாங்க. அதனால தான் காலாவதியான இந்த மதுவாந்தி வேந்தி பேதி இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் நடத்தி பார்த்தாங்க, போனியாவில். அதுக்கப்புறம் அண்ணாமலைன்னு ஒரு ராஜாவை கொண்டு வந்து விட்டாங்க. அவர் ப்ளூ ஃபில்மெல்லாம் எடுத்து விட்டு என்னென்னமா பிரமாதமாலாம் ஸ்டண்டெல்லாம் அடித்தார். சி ஓட்டர் கருத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுக தான் அதிகமான இதில் தமிழகத்தில் வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. பாஜகவை திமுக வர்றது தான் விரும்புவாங்க. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் ஒரு இடம் இருக்கும். சார் வணக்கம். செந்தில் பாலாஜி நேற்று இரவு பார்த்தா அவங்க வந்து சொல்லிட்டாங்க, என்னன்னா இது வரைக்கும் வந்து அமைச்சராக இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கல அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. நேற்று அவங்க வந்து சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா, அமைச்சர் பதவியிலேருந்து விலகிட்டோம் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க? எதுக்கு சம்மந்தம் இருக்கிறதா தெரியல. ஏன்னா இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் வேறு மாதிரி. அது ஒரு காலம் ஜட்ஜ்மெண்ட்டு கோர்ட்டில் சொல்லிட்டாங்கன்னா ஐயோ கோர்ட்லேயே சொல்லிட்டாங்களாங்க. இன்றைக்கி கோர்ட்டில் சொன்னாங்களா, சரி சரி எந்த ஜட்ஜு அப்படிங்கிறாங்க, பேர் அவரா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஜட்ஜஸ் எல்லாம் தே ஆர் ஃபார் சேலுங்கிறது ப்ரூவ் ஆகிப்போச்சு. அதனால் செந்தில் பாலாஜி ஏன் விடலைங்கிறது தான் உலகத்துக்கே தெரிஞ்சாச்சு. அமலாக்கத்துறை வந்து என்ன சொன்னாங்க, பாஜகவில் சேர்ந்துட்டு விட்டுறேன்னு சொன்னாங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அந்த ஜட்ஜி விட மாட்டேன்னுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஈல்டாகலை, செந்தில் பாலாஜி சேர மாட்டேங்கிறாரு. என்ன பைத்தியக்காரத்தனமாகுது என்ன கேட்டால், நானாக இருந்தாக்க இந்நேரம் போய் சேர்ந்துட்டுருக்கேன். நான் பொன்முடிக்காக தான் சொன்னேன், என்ன யார் இது ஜாலியாக போய் சேர்ந்துக்க வேண்டியதானே. இதில் என்னன்னா பிஜேபியை ஒன்று புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சூதுவாதையும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணாத சூதே கிடையாது. அது முதல்லலாம் வந்து பிஜேபிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பிஜேபிங்கிறது மனித இனத்துக்கே ஆபத்தாக இருக்குது. மனித இனத்துக்கே ஆபத்தான ஒரு இயக்கமாக அது இருக்குது. அவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, உன் கட்சியை சேர்ந்தவன் எத்தனை பேர் நீ ஆட்சி நடத்துகிற இடத்துல உன் கட்சியை சேர்ந்தவன்றவன் யார் ஆட்சியில் இருக்கான்னு சொல்லுங்கப்பா. எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் இருந்து உன்னை வேலைக்கு கொடுத்து தான் வாங்கி வச்சுருக்கேன். அவன் எப்படி உன் கட்சி ஆட்சியாக இருக்க முடியும்? உன் பேரை சொல்லிவிட்டு அவன் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான். அவங்களுக்கு ராகுல் காந்தி மேலே தான் லாயல்ட்டி இருக்கும், உன் மேலே இருக்காது. விலைக்கு வாங்கிட்டு இருக்கு, செலவு பண்ணிகிட்டு இருக்கு. உன் பேரை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச இந்த தமிழ்நாட்டில் இருந்த ரவிங்கிற ஒரு ஆளை தவிர வேறு யாரும் பிஜேபியாக இருக்கிறதா தெரியல. பாருங்கள், இன்னைக்கு கர்நாடகாவில் கவர்னர் காலை வாரிட்டார். பிஜேபி பேச்சை கேட்காம காங்கிரஸ் பேச்சை போயிட்டார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால் இப்போ செந்தில் பாலாஜிக்கு வந்து நாளைக்கு இப்போது அமர் பிரசாத் ரெட்டி என்னமோ ஒரு ஆள், அவர் தேடினாங்க. 10 நிமிஷத்தில் ஜாமீன் வாங்கினார், ஒரு நிமிஷத்தில் ஜாமீன் வாங்கிட்டார். ஆளை பொறுத்தது. அதனால் இதில் கேஸை பொறுத்தது, முதல்ல கேஸை பொறுத்தது, இப்போ ஆளை பொறுத்தது, ஜட்ஜை பொறுத்தது. இவருக்கு ஏன் கொடுக்கலங்கிறது எல்லாத்தையும் உலகத்தையே தெரிஞ்ச விஷயம். வந்து பாஜக கூட சேர்றேன்னு சொல்லியது. இப்போ அந்த மந்திரி பதவி விட்டு வா கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு, அதை கொடுத்துருக்காரு. ஒருவேளை இப்போ ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா இப்போ முடியாது. ஏன்னா இப்போ மந்திரி பதவி விட்டுட்டாங்கிறதுனால ஒருவேளை ஏதாவது ஆஃபர் கிடைச்சிருக்கலாம், அதுக்காக சரின்னு இருப்பார். மந்திரி பதவியிலேருந்து மாத்திரம் என்ன பிரயோஜனம்? பார்த்து வேலைக்கும் போக முடியல, ஒன்றும் பண்ண முடியல, உள்ளே உட்காந்துருக்காரு. ஆனால் ஜெயிலில் இருக்கிறதுனால என்ன பெரிய கஷ்டம்? அது ஒன்றும் இல்லையே. இப்போ இன்றைக்கி நல்லா தான் இருக்குது, ஜெயிலெலாம் நல்லா தான். திமுக சேர்ந்த சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு வந்து ஜெயிலில் வந்து சிறைச்சாலையில் வந்து சரியான வசதிகள் அவருக்கு வந்து செஞ்சு கொடுக்கல, அந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து. இன்னொன்று என்னென்னா, ஜாமீன் வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பாஜக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இதுக்கு முன்னாடி என்னென்னா, அவர் வந்து பதவி வந்து அவரை வந்து அமைச்சர் பதவியில் இன்னும் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமைச்சர் பதவியை விட்டு நான் விலகிறேன் அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி வந்து சொல்லிட்டார். ஸோ இது திமுகவுக்கு இது எப்படி சார், இது பாசிட்டிவாக நினைக்கலாமா இல்லை நெகட்டிவாக நினைக்கலாமா சார்? ஒன்றும் இல்லையே. அதில் என்ன இருக்குது? இப்போ
செந்தில் பாலாஜி இப்போ ஒரு வருஷமாக 6 மாதம் ஒரு வருஷமாக உள்ளே தான் இருக்கார். திமுகவுடைய இதை கட்சி சதிச்சு போச்சா, அழிஞ்சு போச்சா, நாசமாக போச்சா, என்ன ஆகிப்போச்சு? நீங்களும் தான் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. திமுக எதனால் அழிஞ்சு விட்டோம் சார், திமுக எதனால் அழிஞ்சிடுமான்னு உங்கள் ஆர்வமே திமுக முடிஞ்சு போச்சா சார், செத்து போச்சா சார் அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல, உங்களுக்கு அனுதாபம் தான் தெரியும். இன்னும் திமுக உயிரோடு தான் சார் இருக்குது, என்ன பண்ணுறது சார்? நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க, உங்களால் முடிஞ்சதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க, நடக்கலையே. இன்றைக்கி கூட கருத்து கணிப்பெல்லாம் திமுக ஆதரவாக தான் வருது. அதுக்காக எந்த யூடியூப்புக்காரரும் தற்கொலை பட்டு செத்து போட்டு தான் நான் பார்க்கல. அத்தனை பேர் வந்து திமுக எவனோ ஒருத்தன் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு நடிகை எவனாவது கோவிந்தசாமி 2 படத்தில் நடித்த கோவிந்தசாமி கட்சியான், இதனால் திமுக ஆபத்து வருமா சார்? இப்படி தானே கேட்குறீங்க. திமுக ஆபத்து வருமா? திமுக ஆபத்து வருமா? நீங்களும் 49ஆம் வருஷத்துலேருந்து இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி யார் ஆட்சியில் இருக்காங்கன்னா அவங்க தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒழித்தேன், அழித்து விடுவேன், திமுக எதிரி நம்பர் 1ன்னு சொன்னவங்களாம் என்ன ஆனானுங்கன்னு தெரியல. எம்ஜிஆர் உட்பட யாரையும் காணோம். அது திமுகவுடைய ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார், ஒன்றும் பண்ண முடியல. உங்களுக்கு அந்த அனுதாபங்களை தான் தெரிவிச்சு. ஏன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த மட்டும் அவர் வந்து என்னன்னா கொங்கு பகுதியில் அவர் வந்து கிட்டத்தட்ட கொங்கு பகுதியில் வந்து பாஜகவுக்கு தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் வந்து ரொம்ப அதிகமான வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தப்ப அவர் திமுகவுக்கு அதிகமான வாக்கு வங்கியை பெற்று கொடுத்ததுல செந்தில் பாலாஜிக்கு ஒரு பங்கு இருக்குன்னே சொல்லலாம். அவர் கிட்டத்தட்ட ஒரு திமுகவோட ஒரு பேசு பொருளாக பேசும் முகமாகவே அவர் இருந்தார். அவருக்கான வாக்கு வங்கியும் அவருக்கு இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சமயத்தில் இது எப்படி சார் இதை பார்க்குறீங்க? அவரோட அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன பாயிண்ட் புரியுதுன்னா, அவர் ஏன் ஜாமீன் கொடுக்கலன்னு இப்போ தெரியுதா? இவ்வளோ செல்வாக்கு மிக்க மனிதர் வெளியில் வந்தார்னா திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிற காரணத்தினால பிஜேபியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, ஜட்ஜஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவர் ஜாமீன் கொடுக்காமல் வச்சுருக்காங்கிறதுக்கு நீங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கீங்க. நன்றி. பிஜேபியினுடைய சதி காரணமாகத்தான் அவர் உள்ளே இருக்காருங்கிறது வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஒரு ஆளை நம்பி ஒரு திமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா பிஜேபியை பொறுத்தவரை எனக்கு எப்போவுமே அவங்கள பார்த்தா ஒரு சிரிப்பு வரும், கண்ணாபண்ணன்னு சிரிப்பு வரும், அது தாங்க முடியாமல் சிரிப்பு வரும். அவங்களுக்கு யாரோ சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சினிமா நடிகர்கள் பிடிச்சிட்டாக்கா நம்ம கட்சியை வளர்த்திடலான்னு யாரோ சொல்லிட்டாங்க. அதனால தான் காலாவதியான இந்த மதுவாந்தி வேந்தி பேதி இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் நடத்தி பார்த்தாங்க போனியாவில். அதுக்கப்புறம் அண்ணாமலைன்னு ஒரு ஆசாமி கொண்டு வந்து விட்டாங்க. அவர் ப்ளூ ஃபில்மெல்லாம் எடுத்து விட்டு என்னென்னமோ பிரமாதமாலாம் ஸ்டண்ட்டெல்லாம் அடித்தார், பெட்ரோல் வெடி குண்டெல்லாம் போட்டார். ஒன்றும் நடக்கலை. அதான் அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்குது. சரி பார்த்தாங்க, சரி இந்த செந்தில் பாலாஜி மாதிரி இவங்களெல்லாம் உள்ளே தள்ளிவிட்டா அப்படின்னு. அப்போ அதாவது இந்த காளிமுத்து இதுதான் பழமொழி தான் அவர் தான் வழக்கமாக சொல்லுவார். உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காற்றடிக்குது, உங்கள் தலைவிதி இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னா பிஜேபி நினச்சா அதான் தமிழ்நாட்டுக்கு அவங்க வரும்போதெல்லாம் உப்பு விற்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு மழை பெஞ்சிடுது. வளர முடியாத கட்சி, ஏற்றுக்கொள்ள முடியாத கட்சி, அது வரவே முடியாது. யாருக்காலையாவது உளுந்தான் கிடக்குன்னு யாரையாவது அவங்கள சப்போர்ட் வச்சுக்கிட்டு இது பண்ணு. மற்ற ஊரில் பண்ணுற மாதிரி பண்ணுங்களேன். திமுககாரர்களை நிறையா காசு கொடுத்து வாங்கி உங்கள் கட்சின்னு சொல்லி ஆட்சி அமைச்சிடலாம். பட் யார் ஆட்சியில் இருக்கிறது? இன்றைக்கி நேற்று கூட யாரோ ஒருத்தர் கட்சியிலேருந்து சேர்த்திருக்கிறீங்க, காங்கிரஸ்காரரை. அவங்க காங்கிரஸாக தான் இருப்பாங்க. இப்போ வசந்தராஜா சிந்தியாவும் சேர்த்துறீங்க. அவங்க கட்சின்னு ஆகிடுமா? அவங்க இப்போ நிதிஷ்குமார் இருக்கார், வயிற்றுக்குள்ளார இது பூனையை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவார்னு தெரியாதா? நடித்த இடத்துக்கு மாதிரி ராசாமியாச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எந்த நேரத்தில் உங்களை கவுத்து போகிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிதிஷ்குமார் என்ன சார் சொல்லியிருக்காருன்னா, இதுதான் கடைசி, நாங்கள் எங்கு இருந்தோமோ அந்த இடத்துக்கே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். என் சொந்த வீட்டுக்கு வந்து விட்டேன் பாரு, இப்போ என் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன் பாரு. அவர் அதே வேலையாக இருக்கு. ஒரு தடவை அவர் காலத்தில் சரண் சிங் அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவருக்கு சரண சிங்குன்னு வச்சாங்க. யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்கக்கிட்ட சரணாகிதி அடைவாங்களோ அந்த அளவுக்கு பேரெல்லாம் வச்சாங்க. அவருக்கு தான் இப்போ பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தனக்கு எதை லாபம் கிடைக்கிற இடத்துக்கு போகிற ஆட்கள் வரும். அதனால் போவாங்க. நாளைக்கு எலெக்ஷனில் கொஞ்சம் எதா ஆச்சுன்னாக்கா ஒரு காலை வாரிட்டு போக மாட்டார். என்ன இருக்குது? மோடிக்கு தான் ஆபத்து. நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு அவர் வந்து மோடியை இருக்க விட்டுட்டு 6 மாதம் கழித்து மோடியை இறக்க விட்டு ஒரு பிரைம் மினிஸ்டராக நிதிஷ்குமார் இருந்தார்னா ஆச்சரியப்பட மாட்டேன்.
அதான் நடக்கும். சார் தொடர்ந்து பாஜக வந்து என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அமலாக்கத்துறையின் மூலமாக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லார் வீடுகளிலும் நீங்களே சொல்லியிருந்தீங்க ரைடை வந்து கொடுத்துருந்தாங்க. அது ஒரு கடும் அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நிலையில இப்போ செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. எம்பி எலெக்ஷன் வர இருக்கு. ஸோ இது அவங்களுக்கு சாதகமான ஒன்றா இருக்குமா? ஏன்னா அவங்க பாஜக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட விமர்சனத்தில் இன்னுமே வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிற ஒருத்தர் அமைச்சராக இருக்கார் அப்படிங்கிறத அண்ணாமலை போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் பதவியில் இல்லை. ஏற்கனவே ஓட்டர் கருத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திமுக தான் அதிகமான இதில் தமிழகத்தில் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக திமுகவினுடைய வாக்கு இவங்க சொல்லிட்டு இருக்கலாம் முறியடிச்சு மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க. பாஜகவை திமுக வர்றதை தான் விரும்புவாங்க. ஓகே, வாக்கியந்திரத்தின் மூலமாக ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிற அந்த அவதூறு இருக்குது இல்லையா, அது இல்லைன்னு சொல்கிறதுக்காக தனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு அப்போ திமுக மாத்திரம் எப்படி ஜெயிச்சது அப்படின்னு கேட்குறதுக்காக தான் இங்கே தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்க விட்றாங்க. வேறு ஒன்றும் எந்த காரணமும் கிடையாது. திமுக அப்போ தான் சொல்ல முடியும், பாருங்கள் எங்களுக்கு நேர் விரோதி, பயங்கரமான விரோதி, அவங்க எப்படி ஜெயித்தாங்க? வாக்கியந்திரம் இருந்தாக்க அவங்க தோத்து தானே போயிருக்கும். தேர்தல் ஆணையத்தை நேர்மையானவர்கள் காட்டுறதுக்காக திமுக ஜெயிக்க விட்றாங்க. அதுக்காக தான் ஓட்டர்ஸ் அந்த கணக்கை கொடுத்தாங்க. இல்லாட்டி அதை கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லாட்டி அவங்க அது கருத்து கணிப்பு அமித்ஷா ரூமில் இருந்து வந்த கருத்து கணிப்பு தானே, அவர் சொன்னதானே. டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டார் மோடி. 400 இடங்களில் நாங்கள் வெற்றி, 370 இடங்களில் தனியாக வெற்றி, கூட்டணி வந்து 400 இடங்களில் வெற்றின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். இனிமேல் அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் நடத்தணும், அவ்வளோதான். தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியாச்சு. அப்புறம் மோடி வந்து பார்லிமெண்ட்டில் சொன்னது பொய்யின் ஆகிடும் இல்லையா, அதுக்காக அதை நிறைவேற்றுறதுக்காக தேர்தல் ஆணையம் அந்த வேலையை செய்யும். இது ஒரு ட்ராமா மாதிரி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி எலெக்ஷன் நடத்தி முடிச்சிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ தமிழகத்தில் பார்த்தோம்னால் என்னதான் வந்து பாஜக வந்து தன்னோடத இல்லை நாங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து விமர்சனம் பண்ணாலுமே ஸோ அதுக்கான ஓட்டிங்கை பெற முடியும்னு நினைக்கிறீங்களா இப்போ இருக்கக்கூடிய இந்த எம்பி எலெக்ஷன்? தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா பாஜக ஒரு இடத்துல கூட இந்தியா முழுக்க எங்கேயுமே ஜெயிக்காது, ஒரு இடத்துல கூட ஜெயிக்காது. தேர்தல் நேர்மையாக நடந்தால் வாக்கு எந்திரத்தை மாற்றிட்டு நீங்கள் ஓட்டு சீட்டு வச்சிங்கனாலே அது போதும். இப்போ என்னங்க ஆச்சு சண்டிகரில்? இதை விட உங்களுக்கு ஆதாரம் என்ன தேவை? இப்போ டிவி கேமரா ஒர்க் பண்ணிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே அந்த அதிகாரி ஆனந்தமாக ஓட்டை திருத்துறான். நீதிபதி கடும் விமர்சனத்தை வச்சுருந்தாங்க. யார் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட தான் உன்னையும் அந்த நீதிபதி மாட்டிட்டு முடிக்க போகிறாரு, அவ்வளோதான். போகுது பாஜக எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுத்தா நீதிபதிக்கு தண்டனை வந்துடும், அவ்வளோதான். இப்போ சர்வாதிகாரம் நடக்குது இல்லை, என்ன இருக்குது? ஆனால் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் அது அப்படியே சிதறண்டு போயிட்டு அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா மேற்கு மம்தா பானர்ஜி அவங்க தனியாக இருக்கா. இப்போ இந்தியா கூட்டணி இணக்கமாக இருக்கிற ஒரு பெரும் கட்சினா திமுக மட்டும்தான் சொல்லலாம். மற்ற கூட்டணியாக இருந்த கட்சியில் எல்லாமே ஒருவேளை பிரிக்கப்பட்டுதா இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்படிலாம் சொன்னால் தானே நீங்கள் பாஜக வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்த முடியாது, நியாயப்படுத்த முடியாது. அவங்க பிரிஞ்சதுனால நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்கிறதுக்கு தான். மம்தா பானர்ஜி என்ன சொல்லிக்கிறாங்க, என்னுடைய ஸ்டேட்டில் நான் தான் இருப்பேன், பாஜகவுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு இருக்காங்க. ஆக டெல்லியில் யார் ஜெயிச்சு வந்தாலும் அவங்க வந்து பாஜகவை சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. அதே தான் கெஜ்ரிவால், அதே தான் திமுக. ஒரு விஷயத்தில் அவங்க அத்தனை பேர் ஒன்றா தானே இருக்காங்க, தனித்தனியாக நின்னாலும் அவங்க ஒரு விஷயத்தில் ஒன்றா தான் இருக்காங்க. பாஜகவை நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது பாஜக என்னத்தை பண்ணிட முடியும்? பாஜக அங்கே நின்றுச்சுன்னா தேர்தலில் அவங்க ஜெயிக்க போகிறதில்ல. காங்கிரஸை நாங்கள் வரல, நாங்களாக வந்துடுவோம். இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கே ஜெயிக்க வச்சு அங்கே உட்கார வைக்கணுங்கிறதில்ல. மம்தா ஒரு 10-15 பேரோட வர்றாங்க, நிதிஷ்குமார் 10 பேரோட வர்றாரு, திமுக ஒரு 20 பேரோட வருது. எல்லாம் சேர்ந்து பாஜக எதிர்த்தானே இருக்க போகிறாங்க. கூட்டணி உடஞ்சா என்ன சேர்ந்தாருன்னா உங்களுக்கு ஆன்டியாக இருக்கவங்க தானே ஜெயிச்சு வர போகிறாங்க, பாஜக வெற்றி அடிச்சு வர போகிறது இல்லையே. இதை சொல்லி எத்தனை நாளைக்கு ஏமாத்தார் தான் இருக்கீங்க? பாஜக கூட்டணி என்னைக்காவது ஒரு நாள் கூட்டணி, இந்தியா கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான், மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுறார்கள் என்னைக்காவது பாஜக தலைவர் ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா? அவங்களுக்கு தெரியும் ஒத்த ஓட்டு விழுவாது. அப்போ அவங்களுக்கு பயம் வந்துட்டு சார்? இப்போ பயமே கிடையாதுங்க. அவங்க கையில் தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, வாக்கு எந்திரம் இருக்குது. அப்புறம் என்ன, எலெக்ஷனை பற்றி அவங்க கவலையப்பட்டுக்கலையே. இல்லாட்டி போனால் போய் தொழிற்சாலை தொடங்கிறதுக்கு பதிலாக காலாவதி ஆகி போயிருக்கிற கடவுள் ஒருத்தர் கோயில் கட்டுவாங்களா? என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? என்னடா பாஜக ஆட்சியில் ராமர் கோயில் கட்டி எல்லா மக்களுக்கும் சுண்டல் விற்றுக்கிட்டு இருந்தாங்கிறத தவிர அவர் என்ன சாதனை அவங்களுக்கு? எப்படி சார் அவங்களே திருப்பி வர்றாங்களே? இப்போ வந்து குஜராத்தில் வந்து மோர்பி பாலம் அந்த விபத்து நம்ம பார்த்துருப்போம். இப்போ அங்கே இன்னமுமே பார்த்தா சில இடங்களில் கலவரம் நடக்குது. அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய பாடசாலை ஒரு இடத்துல பொது சிவில் சட்டம் அந்த அதே மாநிலத்தில் இஸ்லாமிய பாடசாலை வந்து அதை அந்த எரிப்பு சம்பவமாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ஆங்காங்கே இப்போ விவசாயிகள் கூட போராட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 ஸ்டேடியமும் சிறைச்சாலையாக மாற்றுறதுக்கான விஷயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு
இவ்வளவு இருந்தும் நார்த்தில் பாஜக எப்படி வெற்றி பெறும் ஓட்டிங் அந்த வாக்கு எந்திரங்க. நாம எங்க யாருக்கு ஓட்டு போட்டா என்னங்க? அந்த சிம் கார்டை இப்படி எடுத்துட்டு இந்த சிம் கார்டை சொல்லணும்னா முடிஞ்சு போச்சு. உங்க சிம் ஃபோன் இருக்குது, எத்தனை தடவை சொல்றது? உங்க ஃபோனில் ஏன் சிம் கார்டை போட்டால் அது ஏன் ஃபோனுங்க? ஹார்ட்வேர் உங்களுது. அதில் வர்ற காலம்லாம் என்னது? யார் ஓட்டு எங்கே போட்டால் என்ன? அந்த சிம் கார்டை எடுத்துகிட்டு மக்கள் ஓட்டு போட்ட சிம் கார்டை எடுத்துகிட்டு அமித்ஷா கொடுத்த சிம் கார்டை மாட்டிட்டாங்க. ரிசல்ட் அதனால தான் போல்டா சொல்லிட்டாரு 400 இடங்கள் வெற்றின்னு. சிம் கார்டு ரெடி ஆகிடுச்சு. பட் அந்த விஷயத்தை இங்கே தமிழகத்தில் அவங்க அப்ளை பண்ணி அது ஒரு நியாயப்படுத்தணும்ல. ஓகே, அதுக்காக தான் முதல்ல சொன்னேன். எங்களுக்கு ஜென்ம விரோதியான திமுக எப்படி வெற்றி பெற்றது? நாங்கள் அதை அந்த இடத்துல நாங்கள் செஞ்சுருக்க முடியாதா? ஆக தேர்தல் நியாயமாக நடந்துக்கு இதை விட என்ன? அதுக்காகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தலில் கூட பாஜக வெற்றி அடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தோல்வி அடையும். எதுக்காகன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துச்சான் காட்டுறதுக்காக. இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுனால தோக்குறதுனால ஆட்சி மாற போகிறதில்ல. அதனால் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக அந்த ஷோ தோற்று போட்டோம். அப்போ இது எல்லாமே ஸ்கிரிப்டடாக அவங்க வந்து ஸ்கிரிப்டடு. மக்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, ஈரோட்டில் நடந்த மாதிரி, கர்நாடகாவில் நடந்த மாதிரி என்னடா நடக்குதுன்னு உங்கள் மாதிரி ஊடகக்காரர்லாம் உள்ள நுழைஞ்சிங்க. தேர்தல் ஆணையம் பயந்து போச்சுல்ல. தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு என்ன லட்சணம் தெரிஞ்சதில்லை. 70,000 ஓட்டு வித்தியாசம். வாங்கின ஓட்டு இல்லை, வித்தியாசம். அவ்வளோ பெரிய வித்தியாசம். மொத்தமே 2 லட்சம் ஓட்டு கொடுக்குது. 70,000 ஓட்டு வித்தியாசம். அதுதான் பாஜகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கிற கூட்டணியுடைய சக்தி. அவங்க ஜெயிச்சாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி ஒத்துக்குவாங்க? காரணம் என்ன? 9:30 10:30 மணி வரலாம் அந்த ஈரோட்டில் ஒரு விஷயமே வெளியே வராமல் அமுங்கி நின்றுட்டு. நான் அப்போ ஒரு டிவியில் விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தோம். 1 மணி நேரமாக ஒரு செய்தி வரல, என்ன நடக்குது? அப்புறம் பார்த்தா நீங்கள் அங்கே ஈரோட்டில் இருந்தவங்களாம் உள்ளே புந்து என்ன நடக்குது உள்ளே பாஞ்சோன்னே கலெக்டர் வந்தார், சமாதானப்படுத்தி பார்த்தாரு, நடக்கலை. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் நடக்கலை. எல்லாம் நடக்கிறத பார்த்தாகணுன்னு பயந்துட்டாங்க. விளைவு தேர்தல் முடிவுகள் நேர்மையாக வந்துருச்சு. அதே தான் கர்நாடகாவில் நேர்மையாக வந்துருச்சு. ஏன்னா மோடிக்கு அங்கே ஆதரவு இல்லைங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சுது. ராகுல் காந்தி வர்றாரு, பசங்களும் மக்கள்லாம் ஓடி போய் அவர் கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அவர் பாட்டுக்கு போகிறார் ரோட்டில், கூட்டம் உள்ள அவர்கிட்ட ஓடுது. மோடி வர்றாரு, கூட்டம் 2 பக்கம் நிறுத்தி வச்சுருக்காங்க. இவர் போய் செல்ஃபி எடுத்துக்கிறார். அதான் நிலைமை. இவர் போய் செல்ஃபி எடுத்துக்கிறாரு. அவர்கிட்ட யாரும் மக்கள் வந்து யாரும் இது பண்ணல. ஏன்னா காசு கொடுத்து கூட்டம் வந்த கூட்டம். அவங்கக்கிட்ட சொல்லலை ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு சேர்த்து காசு இல்லை, அதெல்லாம் அவளுக்கு முடியாதுன்ட்டா. அது நீ காசு கொடுக்கலான்ட்டாங்க. அப்படி தானே போயிட்டுருக்குது. மோடிக்குன்னு ஒரு சின்ன அவங்க வீட்டில் அவருக்கு வீடும் கிடையாது, அதுவும் கிடையாது. அவங்க அம்மா தான் ஒரு அம்மா தான் இருக்குது போட்டுருக்கு. அவங்க அண்ணன் தம்பிக்கு 4 பேர் இருக்காங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. அந்த பிரகலாத் மோடி, பங்கஜ் மோடி, இது மாதிரி நிறைய பேர் நல்ல பதவியெலாம் இருக்காங்க. மாமா மகன், மத்தியா மகன் எல்லாம் பெரிய இன்றைக்கி டெல்லியே அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க தான் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய பதவியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க கூட ஓட்டு போடுவாங்கன்றது சந்தேகம். சார், இப்போ நீங்கள் அந்த ஓட்டிங் அந்த இதை சொல்லியிருந்தீங்க, சவுத்தில் ஏன் வரல அப்படிங்கிறது அதுக்கான விளக்கம் கொடுக்குது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போது அடுத்ததில் அவர் இப்போ என்ன பேச்சு வருது என்ன அப்படின்னா, அவர் வந்து பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கோ ஏன் சேரக்கூடாது? அந்த கண்டிஷன் அவர் தான் முதல்லேருந்தே அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே. முதல்லேருந்து அவங்க அதுதான் கோர்ட்லேயே அவர் ப்ரொடியூஸ் பண்ணார். அவங்க கேட்டதுக்கான ஆதாரங்களை காட்டினார். அதுக்கப்புறம் தான் ஜட்ஜு முடியாதுன்ட்டார். இதுக்கப்புறமும் ஜட்ஜு, ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா அவர் ஜட்ஜுக்கு கவர்னர் போஸ்ட் கிடைக்காது. இன்றைக்கி அப்படி தானே இருக்குது கோர்ட்டு. அதே அமர் பிரசாத் ரெட்டிக்கு அடுத்த செகண்ட் கிடைக்குது. பைபாஸ் சர்ஜரி கூட அவர் அலோவ் பண்ணலைங்க. அந்த அளவுக்கு நின்னாங்க. அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கு. அவரை கண்டு பாஜக அவ்வளோ பயந்து இருக்குதுன்னு அட்ரஸ் தெரியாமல் தோக்கடிச்சாருங்க. எந்த கொங்கு மண்டலத்தில் பாஜக இருக்குது, அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல வந்து அடுத்த எலெக்ஷனில் காண முடிச்சார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் RJ பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடை போடுகிறது.